எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனோட அண்ணா போட்ட எந்த செடி வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? உருளைக்கிழங்கா, வெங்காயமா, கொண்டக்கடலையா, பேரிக்காயா, பிளம்மா, அன்னாசி பழமா? உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு எங்க வளரும்? மண்ணுக்கு மேலையா, மண்ணுக்கு கீழையா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சீனோட அண்ணா போட்ட எந்த செடி வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். சீனுவின் அப்பா போட்ட காய்கறி தோட்டம் பகுதி 3. எழுதியவர் வர்து தாத்தா. சீனுவின் விஞ்ஞானி அண்ணன் கொல்லைப்புற தோட்டத்தில் அவன் போக்கில் செடிகள் வைக்கும் மும்முரத்தில் இருந்தான். நம்மூர் கிளைமேட்டுக்கு இதெல்லாம் வளராதடா என்று அப்பா சொல்வதை காதில் வாங்காமல் ஒரு நாள் வீட்டில் வாங்கியிருந்த அன்னாசி பழத்தின் கொண்டையை கத்தரித்து ஒரு ஓரத்தில் நட்டு வைத்தான். அண்ணனின் ஆராய்ச்சியில் எதிர்பாராது வளர்ந்தவை வெங்காயமும் அன்னாசியும். மற்றவை ஒன்றும் முளைக்கவில்லை. நீள நீள கத்திகள் போல ஏராளமான முட்களுடன் அசுர வேகத்தில் இலைகள் விட்டுக்கொண்டு வளர்ந்த அன்னாசி செடியின் வடிவமே மிரட்டுவதாக இருந்தது. சீனுவின் அக்காமார்களின் தலைகள் நிறைய கனகாம்பரமும் டிசம்பர் பூக்களும் அலங்கரிக்க ஆரம்பித்தன. அழுக்காமல் முல்லைப்பூக்களை பறித்து முழம் முழமாய் தொடுத்து வைத்துக்கொண்டு அழகு பார்த்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல பூத்த செடிகள் காய்விட ஆரம்பித்தன. காலையில் கொல்லையில் சுற்றும்போது அப்பா மிக பிஞ்சான வெண்டைக்காய், கொத்தவரங்காய்கள் ஒன்றிரண்டை பறித்து அப்படியே பச்சையாக கடித்து சுவைப்பார். முரண்டு பிடிக்கும் சீனுவுக்கும் வாயில் திணித்து விடுவார். அவனுக்கு என்னவோ அவை ருசிக்கவே ருசிக்காது. புடலங்காய் பிஞ்சுகள் மற்றொரு ஆச்சரியம். குட்டியாய் ஸ்பிரிங்கு போல் சுருண்டிருக்கும் அவை சற்றே பெரிதானதும் அப்பா அவற்றின் நுனியில் ஒரு சணலை கட்டி மறுமுனையில் சிறு கல்லை எடைக்காக கட்டி தொங்க விட்டு விடுவார். அப்படித்தான் வளைந்து சுருண்டிருக்கும் புடலை கல்லின் கனத்தினால் நீண்டு பாம்பு போல பந்தலிலிருந்து தொங்கும். காலாகாலத்தில் காய்கள் பறிக்கும் நிலைக்கு வந்தன. அன்றாடம் கொல்லையில் ஒரு சுற்று சுற்றி வந்தால் வெண்டைக்காய், கொத்தவரை, அவரைக்காய், கத்தரி, தக்காளி, பச்சை மிளகாய், பாகல், அவ்வப்போது பூசணி பிஞ்சு, பரங்கி பிஞ்சு, வாழைப்பூ என்று பை நிறைய பறித்து கொண்டு வர முடிந்தது. கூடவே கீரையும். சீனுவின் அப்பா ஆரம்பத்தில் ஊகித்தது போலவே எல்லா செடிகளும் பம்பர் அறுவடைதான் அளித்தன. அவரைக்காய்கள் காய்த்த அளவு மலைப்பாய் இருக்கும். பல்கி படர்ந்திருந்த பூசணி, பரங்கியின் பெரிய பெரிய இலைகளை விலக்கி எங்கெங்கே காய் விட்டிருக்கிறது என்று அவ்வப்போது பார்த்து வைத்துக் கொள்வான் சீனு. எப்போதாவது அவன் கண்ணில் படாது ஏதேனும் ஒரு கொடியில் இலைகளுக்கு கீழே பெரிய பூசணிக்காய்கள் ஒளிந்து கொண்டும் இருக்கும். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது போல் சீனு சந்தோஷத்துடன் ஓடிப்போய் அப்பாவிடம் சொல்லுவான். அண்ணன் வைத்த அன்னாசி அற்புதமாய் வளர்ந்து மிக பெரிய பழத்தை தந்தது. அவன் வைத்த வெங்காயமும் மண்ணுக்கடியில் கொத்து கொத்தாய் விளைந்திருந்தது. பொங்கலுக்கு முன் இஞ்சி, மஞ்சள், சேப்பங்கிழங்கு இவற்றை மண்ணை அகழ்ந்து வெளியே எடுத்தார்கள். எல்லாம் ஏராளமாய் விளைந்திருந்தன. வாழைகள் தார்விட்டன. சீப்பு சீப்பாய் பூவன் காய்கள் சமையற்கட்டில் இறைந்தன. அம்மாவுக்கு பிடித்த வாழைக்காய் வறுவல் திருவிழா அவ்வப்போது நடந்தது. சமையற்கட்டுள்ளில் இருந்த காற்றோட்டமில்லாத ஸ்டோர் ரூமில் தட்டு தட்டுகளாய் வாழை சீப்புகள் பழமாக மாறிக்கொண்டிருந்தன. இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்பா தலைக்கு 3 வாழைப்பழங்களை திணித்து விடுவார். பாரு, அழுக ஆரம்பிச்சிடும், வீணா போயிடும், சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ. சீனுவுக்கு பிடிக்காத பழங்களின் பட்டியலில் பூவன் பழமும் சேர்ந்தாயிற்று. தெருவில் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் வீடுகளுக்கு அவ்வப்போது காய்கறிகளும் பூசணி பரங்கி பத்தைகளும் இலவசமாய் போகும். வெளியூரிலிருந்து உறவினர்கள் யாரேனும் வந்தால் பை நிறைய அவரைக்காயும் சொத்தைகள் முத்தல்கள் கலந்த கத்தரி வெண்டைகளும் 1-2 சீப்பு வாழைப்பழங்களும் அப்பா தலையில் கட்டாத குறையாக கொடுத்து அனுப்பிவிடுவார். எல்லா செடிகளும் காய்க்கும் வரை இருந்த உற்சாகம் நாளாவட்டத்தில் சீனுவுக்கும் அவன் சின்ன அண்ணா அக்காவுக்கும் சமையற்கட்டில் பிரச்சனையாக முளைத்தது. அம்மா, தினம் தினம் எதுக்குமா வெண்டைக்காவே பண்ற? ஐயோ, பூசணிக்காய் கூட்டா அழுத்து போச்சுமா. இன்னைக்கும் எல்லா காயும் போட்ட அவியலா இப்பதானே 2 நாள் முன்னால பண்ண. எனக்கு இந்த கத்திரிக்காயை கண்டாலே வாந்தி வருது. இப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பித்தார்கள். அப்பா கோபத்துடன் ஒரு அதட்டல் போடுவார். ஸ்கூல்ல சயின்ஸ் பாடங்களெல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? காய்கறியில என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு,
ஏன் சாப்பாட்டுல நிறைய காய்கறி சேர்த்துக்கணும்னு எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறதா? படிக்கிறத வீட்டுல உபயோகப்படுத்த வேண்டாமா என்று திட்டுவார். அப்புறம் என்ன, கப்பு சிப்பென்று சீனு எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டு விடுவான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? சீனுவோட அப்பா மாதிரி நீங்களும் உங்க அப்பா கிட்ட உங்க மாடியிலயோ உங்க வீட்டை சுத்தியோ இல்ல பால்கனிலயோ ஒரு சின்ன தோட்டம் போட ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வீட்டிலேயே விளையிற காய்கறியை சாப்பிட்றதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. சீனு பார்த்த மாதிரியே அந்த விதை ஒரு சின்ன செடியாயி, அந்த செடி பெருசாயி, அதுல ஒரு மொட்டு அது பூவா பூத்து, அது காயா மாறி, அதை பறிச்சு சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்ல. நீங்களும் கண்டிப்பா ஒரு சின்ன செடியாவது வளர்க்கணும். செடி வளர்க்குறது ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம வீட்டுல 4 செடியாவது வளர்க்கணும். செடிகள் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களோட பள்ளியில உங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நீங்க கண்டிப்பா செடி வைக்கணும், செடி வளர்க்கணும், முடிஞ்சா காய்கறி செடி. அடுத்த முறை நான் உங்க கூட பேசும்போது நீங்க செடி வளர்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லணும், சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.